நோயும் அதுதான், நோய்க்கு மருந்தும் அதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது எந்த வயசில் வேணாலும், யாருக்கு வேணாலும், யார் மேலே வேணாலும் வரலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எவ்வளோ பெரிய பெரிய ஒரு முரடனாக இருப்பவனும் சரி, எவ்வளோ யாருக்கும் அடங்காமல் இருக்கிறவனும் சரி, இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னாக்க நிச்சயமாக அடங்குவான், திருந்துவான். இப்படியெல்லாம் ஒரு பெரிய மகத்துவமான விஷயம் இது. அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு வாலிபன் அந்த வாலிபனை பார்த்து கொள்வதற்கு வரக்கூடிய ஒரு இளம்பெண், அந்த வாலிபனை பார்த்து கொள்வதற்கு வரக்கூடிய ஒரு இளம்பெண், அந்த பெண் ஒரு சந்தர்ப்பவசத்தினால வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அவங்கள தான் நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் போகிறேன்றாங்க. அப்போது இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவனாக இருந்தால் கூட அந்த காதலியினுடைய பிரிவு தாங்க முடியவில்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு பாட்டு, எங்கிருந்தோ வந்தாள் படத்தில் ஐயா எங்கள் அப்பா நடிகர் திலகம் அவர்களும் ஜெயலலிதா மேடம் அவர்களும் அந்த பாட்டுக்கு நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன் அப்படின்னு. என்ன அருமையான வரிகள் பாருங்கள். ரொம்ப நல்ல பாட்டு. இந்த பாட்டை பாருங்கள், ரசிங்க. அதே மாதிரி நான் பலமுறை பார்த்து ரசித்த படம் இது. ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது எத்தனை பகுதிகள் அப்படின்றது எல்லாரும் சொல்லுவாங்க. குழந்தை பருவம், அதுக்கப்புறமா வாலிப பருவம், அதுக்கப்புறமா வயோதிக பருவம், இப்படி பல பருவங்களை பிரித்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த வயசுக்குள் இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு அருமையான பாட்டு. 8க்குள்ள வாழ்க்கை இருக்குது அப்படின்றது ஒரு இது. பாஷா படத்தில் ரஜினி அண்ணா பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டு. 8க்குள்ள உலகம் இருக்குது ராமையா அப்படின்னு அந்த பாட்டு. அந்த முதல் 8ல் என்ன பண்ணணும், 2ஆம் 8ல் என்ன பண்ணணும், எத்தனாவது 8க்கு மேலே இருந்தால் நிம்மதி இல்லை அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. அது வாழ்க்கையினுடைய ஒரு தத்துவமாகவே நாம் எடுத்துக்க முடியும் அந்த பாட்டை. இதுக்கு மேலே ரைட்டு, ஓகே, ஒரு குறிப்பிட்ட வயசில் அமைதியாக எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு நம்ம தூங்கிடணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டில். அந்த பாட்டை பாருங்கள். உங்கள் எல்லார் வாழ்க்கையோடையும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பாட்டு அது. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் நான் ரொம்ப ரசித்து நாங்கள் போய் பார்த்த ஒரு படம், பலமுறை பார்த்து ரசித்த படம், பார்த்து பிரமித்த படம். அதாவது ஒரு அப்பாவியான ஒரு இளைஞன், தாய் தந்தையர்லாம் யாருன்னு தெரியாது, சோறு போடுறதுக்கு ஒரு இடம், சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்ற மாதிரி அவங்க கூடவே கடைக்கு போகிறது வர்றது, சந்தைக்கு போகிறது வர்றது, இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த சோறு போட்ட அந்த தாய் தவறி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த தாயினுடைய மகளுக்கு இவர் ஆதரவாக இருந்துக்கிட்டு அந்த ஆத்தாவுக்கு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இவங்களுக்கும் இருக்கிறார். அப்போ அவங்க ஒரு சோகத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. தாயார் இறந்து போன ஒரு சோகம், வாழ்க்கையில் ஒரு விரக்தி. அந்த மாதிரி இருக்கும்போது ஒன்று நான் சிரிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு இவருடைய அப்பாவித்தனத்துக்கே உண்டான மாதிரி ஒரு சம்பந்தம் இல்லாமல் பாடிக்கிட்டு வருவார், ரசிக்கிற விதமாக பாடிக்கிட்டு வருவார். கடைசியில் அந்த பொண்ணை சிரிக்க வைப்பார். பாருங்கள், பாரதி ராஜா ஐயாவினுடைய முதல் படம், எங்கள் அண்ணா கமல் அண்ணா பிரமாதப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி காலம் சென்ற ஸ்ரீதேவி மேடம் எல்லாம் நாங்களாம் ராயப்பேட்டையில் இருக்கும்போது எத்தனையோ தடவை போய் இந்த படத்தை பார்த்து ரசிச்சிருக்கோம். பாருங்கள், பாடல்கள் எல்லாத்தையும் நான் ரொம்ப
சந்தோஷத்தோடு வழங்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த பாடலை மட்டும் நான் ஒரு மனசில் ஒரு வலியோட, ஒரு வேதனையோட, அதே நேரத்தில் ஒரு அருமையான பாடலை வழங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு பெருமையோட வழங்குகிறேன். என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில் நம்மை பிரிந்த, அதாவது ஒரு ஆண்டினுடைய இறுதியில் நடந்த ஒரு மிகப்பெரிய சோகமாக, மீளா துயரில் நம்மை ஆழ்த்திவிட்டு மீளா துயில் கொண்டு விட்ட எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு அருமையான பாட்டு. சின்ன கவுண்டர் படத்தில் அவ்வளோ பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவரை பற்றி நினைக்கும் போதே கொஞ்சம் பேச்சு தடப்படுது. எல்லாருக்கும் நல்லவராக வாழ்ந்தார், நல்லவராகவே அவர் இறைவன்கிட்ட போய் சேர்ந்துட்டார். ரைட், அந்த பாட்டு பாருங்கள். அப்படி ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன கவுண்டர் அப்படின்னு ஒருத்தர், பஞ்சாயத்தெல்லாம் பிரமாதமாக சொல்லக்கூடியவர், எல்லாருக்கும் நல்லவர். அதே நேரத்தில் அவரை எதிர்த்து நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டில் ஒன்று பார்த்துருவார். அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் பண்ணி அந்த மாதிரியான ஒரு பெருமை மிக்க ஒரு கிராமத்து மனிதராகவே எங்கள் அண்ணன் கேப்டன் அண்ணன் வாழ்ந்திருப்பாங்க. அந்த பாட்டை பாருங்கள். அதாவது சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி நம்மை அதன் வழியை இழுத்து செல்லும், கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டி விட்டுரும். அப்போது விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு இருந்தால் கூட, இந்த விதி ரொம்ப பலமாக அழுத்தினதுனாக்கா சமயத்தில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா மதி கெட்டு போகும். அந்த மாதிரியான ஒரு கதை தான் இந்த மகாநதி. நான் அந்த படத்தில் டப்பிங் ஆர்டிஸ்ட். ரொம்ப பாவமாக இருக்கும் சில காட்சிகளில். நமக்கு யதார்த்தமான உண்மை அந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது உலகத்தில். பல இடங்களில், நம்ம நாட்டிலேயே பல இடங்களில் அந்த மாதிரிலாம் எவ்வளவோ அக்கிரமங்கள், அநியாயங்கள், வழியில்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது. இதை பற்றி நான் கமல் அண்ணாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது, என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்களும் வேதனைப்பட்டாங்க. நீங்கள் அந்த படத்தில் பாருங்கள், ஒரு காவிரி கரையில் நல்ல கௌரவமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு ஏமாற்றுக்காரனால் இழுத்து செல்லப்பட்டு அவருடைய சொத்து சுகங்களை எல்லாம் இழந்து ஜெயிலுக்கு போய் மகளை எல்லாம் பிரிந்து இப்படியெல்லாம் அவஸ்தைப்பட்டு கடைசியில் மறுபடியும் போய் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு இல்லையா, இதெல்லாம் தெளிஞ்சு ஊருக்கு போய் சேர்ந்ததுக்கு பிறகு மறுபடியும் மீண்டு ஒரு பாட்டு, பொங்கலை பற்றிய பாட்டு, மகாநதி படத்தில் வரக்கூடிய பாட்டு. இந்த பாட்டை பாருங்கள். இந்த பாட்டு இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், இது எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு பாட்டு. பாருங்கள்.